எப்பவுமே ஆப்பிள் கிட்டேருந்து ஒரு புது ப்ராடக்ட் வருது. ஃபோனாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், நம்ம எல்லாரும் வந்து லான்ச் ஈவெண்ட் பார்ப்போம். நேற்றுமே இவங்க ஒரு லான்ச் ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவங்களோட ஏர்பாட்ஸ் மேக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டை நானும் பார்த்தேன். ப்ரைஸ் சொல்கிற வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், இயர்ஃபோன்ஸே உங்கள் கையில் இல்லை, நீங்கள் எப்படி வந்து இயர்ஃபோன்ஸ் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து ரிவ்யூ அதெல்லாம் கிடையாது. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த ப்ரைஸ்க்கு ஏர்பாட்ஸ் மேக்ஸ் வந்து வர்த்தா, இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். நம்ம எல்லாருக்குமே இயர்ஃபோன்ஸ் வாங்குறது வந்து அவ்வளோ பெரிய டிசிஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு பிடிச்ச இயர்ஃபோனை வாங்குவோம், கொஞ்சம் கம்மி விலையில் வாங்கினாலுமே கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டு இன்னொரு இயர்ஃபோன் வாங்கிடுவோம். ஆனால் இந்த ஏர்பாட்ஸ் மேக்ஸ் வந்து ஒரு நார்மலான பர்ச்சேஸ் கிடையாது. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து $549. அதாவது இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய். நான் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஹெட்ஃபோன் வாங்க போகிறேன்னா இந்த 6 விஷயத்தை பார்த்து தான் வந்து நான் வாங்குவேன். மொதல் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கம்ஃபர்ட், நம்ம போடும்போது இது எப்படி இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது விஷயம் இதோட பேட்ரி லைஃப், எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றது. மூணாவது சவுண்ட் குவாலிட்டி, இங்கே சவுண்ட் குவாலிட்டி தாறுமாறாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். நாலாவது இதில் இருக்க ஃபீச்சர்ஸ். அஞ்சாவது கம்பேட்டபிலிட்டி, இது வந்து என்னென்ன டிவைசஸில் வந்து சப்போர்ட் ஆகுது அப்படின்றது. ஆறாவது விஷயம் இதோட ப்ரைஸ். இந்த லெதர் ஸ்ட்ராப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு, அட்லீஸ்ட் நம்ம தலையில் போடும்போது தான் இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆப்பிள் வந்து இங்கே ஒரு ப்ரீமியமான பில்டுக்கு போயிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம், அப்புறம் வந்து அலுமினியம் கப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் மெட்டல் வந்து கண்டிப்பாக வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால இந்த ஏர்பாட்ஸ் மேக்ஸ் 385 கிராம்ஸ் வந்து வே பண்ணுது. இது வந்து மற்ற கம்பெட்டிட்டர்ஸை விட அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ஒரு பிரீத்தபிள் மெஷ் ஹெட்பேண்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு டெலஸ்கோபிக் ஸ்லைடரும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற கண்ட்ரோல் ஸ்கீம் கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்து நீங்கள் டிரான்ஸ்பரன்சி அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் நடுவில் டாகிள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து சவுண்ட் பற்றி பேசலாம். ஆனால் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் நம்ம பாட்டு கேட்கும் போது எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் வந்து நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து எங்ககிட்ட இல்லை, மோஸ்ட்டாக வந்து யாருக்கிட்டையும் அவ்வளோவா வரல. அதனால இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இங்கே ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்பெக்ஸ் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா வந்து 40mm டிரைவர்ஸ் 2 கப்லேயும் இருக்குது. அது இல்லாமல் இங்கே H1 சிப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து மொக்க போட போகிறது இல்லை. இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆப்பிள் இங்கே என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு அமேசிங்கான சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கும், அது கூடவே ஸ்பேஷியல் ஆடியோவும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி ஆடும்போது உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் கேட்கும். இதோட டேரக்ஷன் வந்து உங்களுக்கு மினி மேப்பில் காமிக்கும். இப்போது ஸ்பேஷியல் ஆடியோவில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த மேப்பில் இருக்கிற மேப்பிங்ஸ் எதுவும் தேவையில்லை. ஏன்னா இந்த ஃபுட் ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டிவாக இயர்ஃபோன்ஸ்லேயே எந்த டேரக்ஷனில் வருது அப்படின்றது நல்லாவே கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு 5.1 சரவுண்ட் சிஸ்டம் இல்லாட்டி ஒரு 7.1 சரவுண்ட் சிஸ்டம் வச்சிருந்தாலுமே இது வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இங்கே இன்னொரு வித்தியாசமான விஷயம் இந்த H1 சிப். ஆப்பிள் இந்த ஏர்பாட்ஸ் மேக்ஸ் உங்கள் காதில் எப்படி உட்காருது அப்படின்றத பொறுத்து சவுண்ட் சிக்னேச்சர் இங்கே மாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ஆப்பிள் வந்து கண்டிப்பாக இது சொல்கிறதெல்லாம் வந்து பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இது போஸ் QC35 அப்புறம் சோனியோட WH1000 XM4 கூட வந்து கம்பீட் பண்ணுது. இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலாக இருந்தால் கூட ஹைஃபை மேன் அமெண்டா BT இருக்குது. இது ஒரு பிளேனார் மேக்னெட்டிக் ஹெட்ஃபோன். இது கண்டிப்பாக இதோட ப்ரைஸை விட நல்லாவே சவுண்டாக இதை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பேட்டரியை பார்க்கலாம். ஆப்பிள் 20 மணி நேரம் ஒரு சிங்கிள் சார்ஜில் இந்த ஏர்பாட்ஸ் மேக்ஸ் தாங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அது கூடவே இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஆன்போர்டாக இருக்குது. அதனால நீங்கள் 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே 1.5 hours வரைக்கும் உங்களால் இங்கே பாட்டு கேட்க முடியும். நான் இங்கே பில்ட் அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். கூடவே சவுண்டும் டீசெண்டாக தான் இருக்கணும். Tim Apple கண்டிப்பா நல்லா பண்ணிருங்க, சொதப்பிராதீங்க. We appreciate it very much, Tim Apple. ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்க ஆப்பிள் வந்து கண்டிப்பா எப்பவும் லீட் எடுப்பாங்க. இங்க மறுபடியும் இவங்க H1 சிப்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்பாட்ஸ் ஐஃபோன் கூட செகண்ட்ஸ்ல கனெக்ட் ஆகிடும். கூடவே இப்போ வந்து ஒரு ஏர்பாட்ஸை வந்து நீங்கள் ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மிச்ச டிவைசஸில் சேம் ஆப்பிள் ஐடி இருந்துச்சுன்னா அது கனெக்ட் ஆகிடும்.
கூடவே இங்கே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. ஆப்பிள் இந்த ஃபீச்சரை வந்து அவங்களோட ஏர்பாட்ஸ் ப்ரோ கூட கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ கண்டிப்பாக வந்து இது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மேக்ஸ்க்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வரும்போது எனக்கு நல்லாவே ஹோப்ஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்போ கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த இயர்ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்டு அப்புறம் iOS 2 டிவைசஸ்லையும் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இங்கே ஆண்ட்ராய்டு டிவைசஸ்க்கு வரும்போது இது வந்து ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம், அதாவது ஆப்பிளோட குடும்பத்திலேருந்து வெளியே இருக்குது. அதனால இங்கே சில ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஆனால் நான் இந்த வேர்ட் வந்து ஆப்பிளோட குடும்பம் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அவங்கள எய்ம் பண்ணி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஆப்பிளோட இயர்ஃபோன்ஸும் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைல்னா கண்டிப்பாக இங்கே வந்து பெட்டர் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஹைஃபை மேன் அமெண்டா பிடி வெறும் 10,000 ரூபாய் அதிகமாக இங்கே இந்தியாவில் இது கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேஷுவல் யூசர்னா இப்போ தான் ஹை அண்ட் ஆடியோ கியரே வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹைஃபை மேன் டேவா 18Kக்கு நீங்கள் வாங்கலாம். கூடவே ஆடியோ டெக்னிக்கா ATH M50 ப்ளூடூத்தும் இருக்குது. இதுவுமே சேம் ப்ரைஸில் தான் வருது. ஆனால் இப்போ உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சென்னைசர் 4.50 BTயை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் ஹெட்ஃபோன்ஸில் வந்து ஆப்பிள் லோகோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட் எதுவுமே உங்களுக்கு வேலைக்காகாது. ஏன்னா இங்கே எங்கேயுமே ஆப்பிள் லோகோ கிடையாது. சொல்லப்போனால் ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மேக்ஸுமே இது வந்து ரொம்பவே ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் யாருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக தெரியல. ஆனால் இதை நான் இப்போ சொல்கிறேன், ஒரு 6 மாதம் நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறதே ஆப்பிள் வந்து கண்டிப்பாக நார்மல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இதுதான் என்னோட டேக் இந்த ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மேக்ஸை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி? இதை நீங்கள் வாங்குவீங்களா? இவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு வந்து அந்த லைக் பட்டன் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் தட்டுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பாய்.